ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம்னா தக்காளி முட்டை பொடி மாஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு தக்காளியை பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம எத்தனை முட்டை சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறதுல அதிகமாக வெங்காயமும் கொஞ்சமாக முட்டையும் சேர்த்து செய்யும்போது அது சூப்பராக இருக்கும். சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும் போது நான் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 முட்டை தான் சேர்த்துருக்கேன். இப்போ முட்டையை உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். நான் முட்டை உடச்சி இதில் போட்டுட்ருக்கும்போது என் பொண்ணு எனக்கும் ஆசையாக இருக்குது, நானும் முட்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. நான் அப்போவே வேணாம் பாப்பா, உனக்கு உடைக்க தெரியாதுன்னு சொன்னேன். அதை காதில் வாங்காமல் நானும் உடைப்பேன்னு சொல்லிட்டு அதை உடச்சி எப்படி போட்டிருக்கா பாருங்க. முட்டையை உடச்சி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னா லைட்டாக முட்டை வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோன்னே எப்படி லைட்டாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம்னா இதை சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இல்லை சாதத்தை அதிலே போட்டு நம்ம கிளறி எக் ரைஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ரெசிபி வீடியோட பார்க்கலாம். பாய்.